கொயிட்டாக அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. அவங்க பண்ண போகிற அமக்கலத்தை பாருங்கள். என்னம்மா என்னம்மா என்ன இவர் வாய்ப்பார். என்ன 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 வேணும்? பசிக்குதா உங்களுக்கு? பசி எடுத்துக்கிச்சா உங்களுக்கு? இவ்வளோ காலையிலையாவா பசிக்குதா? இந்த வெறும் சாப்பாடு தான் போடுவேன். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி போங்க. இன்னும் நான் வந்து குழம்பு செய்யலை. ஓகேவா? இந்த வைக்கிறேன், சாப்பிடுங்க. பசிச்சா சாப்பிடலாம். பார்த்தீங்களா? பாருங்க. சரி வா 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 இங்கே வா 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 இங்கே வா போடுறேன். வா இங்கே வா, குழம்பு வச்சு போடுறேன். வா. என்னங்க பண்ணுவீங்க? ஒரே கையில் எனக்கு அதை எடுக்க தெரில. என்ன பாருங்க, இதை மாதிரியே வெறும் சாதம் வச்சுட்டேன்னு இரு, மேலே படப்போகுது. சாப்பிடல பாருங்க, நீங்களே பாருங்க. குழம்பு ஊற்றி தாங்க. வெறும் சாதம் வச்சேன், சாப்பிட்லையா? இப்போ சாப்பிட்றாங்க பார்த்தனால. சாப்பிடுவா சாப்பிடுவா. போதுமா? என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ உணவு கேட்குது. அப்போ கூட அவர் எதுக்கு முறிக்கின்னு இருக்கிறான்னு தெரியல ஒருத்தர். இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. அது பாருங்கள் எப்படி இருக்குது, ஒல்லியாக இருக்குதுங்க. சாப்பிட மாட்டேங்குது ஒழுங்காக. அது ரொம்ப திமிர் பிடிச்சிதுங்க. நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் தின்னுது. அது கொஞ்சோண்டு தயிர் வச்சுக்கிறேன் அதுக்கு. அப்புறமா அது மட்டும் தனியாக பசிச்சு வைப்பேன். இப்போ வச்சா இவங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. அதனால் அது தனியாக கொஞ்சம் வைக்கணும் அதுக்கு. சரிங்களா?